இந்த பாட்காஸ்டில் பேசப்படும் கூறப்படும் கருத்துக்கள் எல்லாமே எங்களுடைய தனிப்பட்ட கருத்து, சமுதாய கருத்து எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டு இருக்க சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ப்ரிப்ளான்ட் சமுதாயத்தெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து இந்த சமுதாயம் வந்து ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விதமான பார்வையில் பார்த்துட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட் சொல்லணும்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டை மட்டும்தான் தூய்மை பணியாளர்களை மிகவும் தாழ்த்த இடத்துல வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதே இடத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நம்ம இன்றைக்கி பற்றி பேச போகிறோம். அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஊனமுற்றோர்கள். அவங்க ஊனமுற்றம் அவங்களுக்கு சொல்லக்கூடாது, அவங்க ஃபிசிக்கலி டிசேபிள்டு பர்சன்ஸ். ஸோ அவங்கள பற்றி இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் இந்த பாட்காஸ்ட் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு என்னடா பாட்காஸ்ட். நான் தான் உங்கள் ஹோஸ்ட் பிரசாந்த். நம்ம இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட் எந்த கண்டென்ட் பற்றி பேச போகிறோம்னா, நாட் டிசேபிள்டு ஃபிசிக்கலி சேலஞ்ச் அந்த கண்டென்ட் பற்றி பேச போகிறோம். ஸோ இதை நான் மட்டுமே இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம கூட இணைந்து நம்மளுடைய என்னடா பாட்காஸ்ட் டீம் மெம்பர்ஸும் வந்து இதை பற்றி நம்ம பேச போகிறாங்க. ஸோ வாங்க இதை டிஸ்கஸ் பண்ணி விலாவாரி நம்ம பேசலாம். எனக்கு ரொம்ப நாம ஒரு டவுட் இருக்குது, ஏன் நம்ம டிசேபிள் பீப்புள்ஸை ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள்ஸும் கால் பண்ணுறோம்? இப்போ இருக்க சமுதாயத்தில் நம்ம கண்ணு தெரியாதவங்கள குருவிட இருந்தோம், காது கேட்காதவங்க செவிட இருந்தோம், நடக்க முடியாதவங்க இன்னும் முடிச்சோம் நிறைய வார்த்தையால் சொல்கிறோம். ஆனால் இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்னால கருணாநிதியோட பீரியடில் இவங்களை வந்து டிசேபிள் பீப்புள் இல்லாமல் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள். என்னென்னா அவங்களோட அந்த கண்ணு தெரியாதவங்கள அவங்களோட கண் பார்வையால் அவங்கள பார்க்க முடியாது, அந்த இதில் அவங்க சேலஞ்சு டிஃப்ரெண்ட் பீப்புள் அப்படிங்கிற சொல்கிறோம். நீங்கள் இப்போ கூட ஊனமுற்றோன்னு சொல்லி தான் இருக்கீங்க. ஊனமுற்றோன்னு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கேள்விக்கு அருமையான பதிலை ஷேர் பண்ணது ரொம்பவே நன்றி. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. அதாவது ஊனமுற்ற கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கணும் ஆசைப்பட்றேன். அது என்னென்ன வழிமுறைகள் நான் கடைபிடித்து அவங்க கூட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னால் கடைபிடிக்க முடியும்? இப்போ கூட நீங்கள் அவங்களை ஊனமுற்றவங்க வார்த்தையாலாம் சொல்கிறீங்க. தயவு செஞ்சு இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளும் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் கேள்விக்கான பதில் என்னன்னா, நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக அவங்கள்ட்ட இருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய காரியங்களாம் பண்ண வேண்டாம். யார்கிட்ட போய் சண்டை பண்ணணும் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண வேண்டாம். அவங்க கூட நில்லுங்க, அதுவே போதும். அவங்க உங்கள் ஃப்ரெண்டில் ஏற்றுக்கிடுவாங்க. ஒரு குரூப்பில் அவங்கள யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட சண்டைலாம் போட வேண்டாம். அவங்க அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு வாங்க, அதுவே போதும். ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லைன்னு கூட்டிகிட்டு வாங்க. அவங்க கீழே வந்தால் கை கொடுத்தா போதும். அவங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா, அவங்களுக்காக யாருமே இல்லை என்கிறது தான். நீங்கள் அவங்க கூட நின்னாலே போதும். நீங்கள் ஒன்றும் அவங்களுக்காக போய் சண்டை போட வேண்டாம், அவங்க காசு பணத்தெல்லாம் செலவழிக்க வேண்டாம். அவங்க கூட நின்றுங்க, கையை மட்டும் கொடு, தோல் மேல் கை போட்டு நின்றுங்க, அதுவே போதும். அவங்களுக்கு அது வந்து பெரிய ஹெல்ப். உங்களை ஃப்ரெண்ட்லேயே ஏற்றுக்கிடுவாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக அவங்கள மறக்கவே மாட்டாங்க. சாரி, நம்ம எப்போதுமே ஒரு பேசிக் ஒரு டிசேபிள் மென்டாலிட்டி இருக்கும். அது என்னென்னா, புதிய வார்த்தை நம்மளை டக்குன்னு வந்து கற்றுக்க முடியாது. ஸோ இனிமேல் நம்ம ஊனமுற்றவங்களை வார்த்தையை தவிர்த்துட்டு ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள்ஸ் அப்படின்னு கால் பண்ணலாம். எனக்கு ஒரு அடுத்த கேள்வி இருக்குது. அது என்னன்னா, நான் ஏன் இப்போ ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள்ஸ் கூட நான் ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கேன்? ஏன்னா இன்னொரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் இருந்தால் அவங்களோட மென்டாலிட்டி கரெக்டாக செட் ஆகும். இப்போ நான் ஏன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் இன்னொரு ஃபிசிக்கலி பீப்புள்னா மென்டாலிட்டி கரெக்டாக பண்ணுறீங்க. ஆனால் அவங்களுக்கே கொஞ்சம் சோகமாக இருந்துச்சுன்னா, இப்போ அவங்களே யாராலையாவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா 2 பேருக்குடைய மென்டாலிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏன் கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிற வேண்டு வராமல், நம்ம ஏன் இந்த உலகத்தில் பிறந்தவங்கிறது தான் வரும். நம்ம ஏன் கடவுள் இப்படி படைச்சாருங்கிறது தான் வரும். கடவுள் வந்து யாரையும் குறையா படைக்கல. படைக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் அது இல்லாமல் படைச்சிட்டாங்க. அதுக்காக நம்ம கடவுளுக்கு கூட சொல்லிட்டு இருக்க முடியாது. இருக்கிறவங்க இல்லாதவங்க கூட ஷேர் பண்ணி சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறக்காக அந்த படத்தை. நம்மகிட்ட வந்து உடம்புல எந்த குறைபாடும் இல்லைன்னா அவங்ககிட்ட போய் நம்ம பேசும்போது அவங்க என்ன இருக்குன்னா, இவங்களே நம்மகிட்ட வந்து பேசுகிறாங்க, அப்போ எல்லாம் நம்ம ஜாலியாக பேசுவாங்கன்னு இருக்கும். நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வரும். நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கூட எப்போவுமே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மனசு வந்து இதாக இருக்கும். இன்னொரு ஃபிசிக்கல் சேலஞ்ச் பீப்புள்னா அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்க கூட பேசுனீங்கன்னா மென்டாலிட்டி கரெக்டாக இருக்கும். அவங்களுடைய லைஃப்பில் கொஞ்சம் ஹோப் கிடைக்கும். இந்த பதில் எங்கள் கூட ஷேர் பண்ணுறது ரொம்பவே நன்றி. இனிமேல் நான் யாராவது ஃபிசிக்கல் சேலஞ்ச் பீப்புள்ஸை நான் பார்த்தோன்னா நான் அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக ட்ரை பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் என்னடா பாட்காஸ்ட் டீம் மெம்பர்ஸும் நீங்களும் இனிமேல் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களை காயப்படுத்தாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க போகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நம்மளுடைய கேலி கிண்டல்கள் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள்ஸோட மனதை எவ்வளோ தாக்குது, அது மட்டும் எவ்வளோ அவங்க லைஃப்பை எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் கொண்டு போகுது அப்படிங்கிற பற்றி நமக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ஆன்சர் கேட்குறோம். நீங்கள் அவளை சொல்கிற கேலியும் சிரிப்பும் மண்ணு மேலே கல் போட்ட மாதிரி அந்த இடத்துல நிற்காமல் ஒரு தண்ணிலையோ ஆற்றுலையோ கல் போட்ட மாதிரி உள்ளே வர போகுது. அவங்க மனசுக்குள்ளே ஆழமாக போய் அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதனால் அந்த வார்த்தையே அவங்க திருப்பி வருது. இதில் கூட நக்குள்ள கூட திருவள்ளுவர் தான் சொல்லுவார், 3 நாள் சுட்ட பொண்ணு உள்ளாரு மாதிரி 4 நாள் சுட்ட வடு. 3 நாள் சுட்ட பொண்ணு கூட வடுவாக இருந்தாலும் உள்ளே ஆறிடும். ஆனால் நீங்கள் ஒருத்தர் நாவினால் நீங்கள் ஒருத்தவங்க சொல்லு மேலே வந்து உடம்புல எந்த வடு உண்டாக்கானாலும் உள்ள மனசுக்குள்ளே ஒரு ஆறாவது தழும்பாக எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நினைப்பீங்க நம்ம சொன்ன வார்த்தையால் அவங்க மனசு வந்து கஷ்டப்படுறான்ட்டு. ஆனால் உண்மை என்னென்னா, அவங்களோட மனசு ரொம்ப கஷ்டப்படும். எந்த அளவு கஷ்டப்படும்னா, நம்ம வாழ்க்கை இதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். டோன்ட் லாஃப் அட் தெம், டோன்ட் பிளேம் தெம்.
நம்மளுடைய ஜாலினஸ்க்காகவும் ஹாப்பினஸ்க்காகவும் மற்றவங்களோட லைஃப்பை சேட்னஸாகவும் டார்க்னஸாகவும் மாற்றாமல் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக அவங்களை எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி அந்த பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தராக நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக பார்ப்போம். அவங்கள பார்த்து சிரிக்காமல் அவங்கள சிரிக்க வைப்போம். சூப்பராக சொன்னீங்க. 2 கண்களும் கடவுள் கொடுத்த விலைமதிப்பற்ற பரிசு. அந்த விலைமதிப்பற்ற பரிசை வச்சு இயற்கையோட அழகையும் பெண்கள் அழகையும் மட்டும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பார்க்காம கஷ்டப்படுறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்து அவங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் ரசிக்கவும் வைப்போம். வாழ போகிறது ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையாவது ஒழுங்காக வாழ்ந்துட்டு நல்ல பார்வையை பார்த்துட்டு போவோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த பாட்காஸ்டோட கடைசி கேள்வி நம்மளுடைய வார்த்தைகள் அவங்களோட பார்வைகள் அவங்களோட ஏம்பிஷனை எப்படி மாற்றுது அப்படிங்கிறத பற்றி விலாவாரியான கருத்துக்களை கேட்போம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சின்ன பையன் வந்து அவன் கையில் கல் வச்சுருக்கான். அந்த கையில் கல்லை வச்சுட்டு தெருவில் ஒரு நாய் போயிட்டுருக்கு. அவனோட ஹாப்பினஸ்க்காக அந்த நாயை கல்லை கொண்டு ஏறினான். அதனால் அந்த நாயை அது போயிட்டு இருந்த பாதையிலேருந்து வேறு பாதைக்கு போகுது. வேறு பாதைக்கு போகும்போது ஒரு செவிர்லையோ இல்லை வண்டியிலையோ அடிபட்டு முட்டி இறந்துச்சு. அது லைஃப் இந்த பையனும் அந்த நாயும் கடவுள்கிட்ட போகிறாங்க. போகும்போது இந்த கடவுள் கேட்காரு அந்த பையன்கிட்ட, ஏன் அந்த நாயை கொன்னுட்டு. அந்த பையன் சொல்கிறான், நான் ஒரு சின்ன கல்லை தான் எரிஞ்சேன், நான் அந்த நாயை சாகணும்னு நினைக்கல, அந்த நாய் என்னை பார்த்து குறைக்க மாதிரி வந்துச்சு, அதுக்காக எரிஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். பட் அது உண்மையிலே அந்த நாயை கொல்றதுக்கான இதுன்னு அந்த கடவுள் சொல்கிறாரு. எக்ஸாம்பிள் நம்ம என்ன வச்சுக்கணும், நீங்கள் அந்த போடுற அந்த கல் தான் நீங்கள் சொல்கிற அந்த மாதிரி வார்த்தை. நீங்கள் வந்து அவங்களுடைய பார்த்த மாறியோடுக்காகவோ ஏமுக்காகவோ அவங்க ஏமை வேறு பாதையில் மாற்றுறதுக்காக நீங்கள் இது பண்ணலை. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த சின்ன வார்த்தை தான் அந்த சின்ன கல். இந்த சின்ன கல் வந்து அவங்களுடைய பாட்டை வந்து மொத்தமாக மாற்றிடுது. அவங்களுடைய போகிற வழியிலேருந்து அவங்க வேறு வழிக்கு கொண்டு போயிடுது. இதனால் அவங்க வாழ்க்கையில் எடுக்கக்கூடாத முடிவுகளை கூட எடுக்கலாம். மேக்கர் சொன்ன மாதிரி வாழ போகிறது ஒரு வாழ்க்கை, அதுலேயும் அவங்களையும் நம்ம கூட சேர்த்து வச்சு பார்ப்போம். சூப்பராக சொன்னாங்க. நம்ம வாழ போகிறது ஒரு வாழ்க்கைங்க. அந்த வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்துட்டு போவோம். இனிமேல் அது ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள்ஸை 3ஆம் மனுஷனை பார்க்காம நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் நம்ம நண்பராக ஒருத்தரை பார்த்து அவங்களுக்காண்டி பேசும், அவங்களுக்காக பேசும். ஸோ அவ்வளோ அன்னைக்கான பாட்காஸ்ட். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த பாட்காஸ்ட்டில் வரேன். ஸோ அண்டில் தென் டாடா பை பை, see you. This is என்னடா பாட்காஸ்ட். நான் அவங்க ஹோஸ்ட் பிரசாந்த். நன்றி, வணக்கம். அது நல்லா தூங்குற மூஞ்ச பாரு, மறந்து துள்ளி குதிக்கிற இந்த பையனை பாரு, கம்ப்யூட்டர் போல மூளை கொடுத்து சாமியை திட்டான் பாரு, கால் இல்லாம போனா கூட ஆடும் அழக பாரு, நம்பிக்கைய எத்திக்கடா, ரத்தத்துல சேர்த்துக்கடா, உண்மையா உழைச்சு நீயும் உலகத்தை மாத்திக்கடா, வாங்கடா வாங்கடா வாங்கடா, வரும் காலம் நாங்கடா, தேருண்டா தேருண்டா தேருண்டா, இந்த உலகம் ஒன்னா தேருண்டா, பாடுண்டா பாடுண்டா பாடுண்டா, உன் வாழ்க்கை ஒரு பாருண்டா, சேருண்டா சேருண்டா சேருண்டா, உனக்கும் கூட்டம் சேருண்டா.